எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ திங்க் 2 4 மெயின்ஸ்க்கெல்லாம் படிக்கிறவங்களா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்பவும் போல இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம்னா அளவியல் 2D நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதில் அடுத்து ஒரு 5 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தோம்னா 25 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் தாராளமாக பாருங்கள். சரி, ஓகே, நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா 882 சென்டிமீட்டரை பரப்பாக கொண்ட சதுரத்தின் மூலை விட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது வாட் வுட் பி த மெஷர் ஆஃப் த டயகனல் ஆஃப் எ ஸ்கொயர் whose area is equal to 882 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றாங்க. ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அவங்க ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 882, அதாவது அதோட பரப்பளவு 882 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா டயகோனல் அதோட மூளை விட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது பரப்பளவு கொடுத்துட்டு மூளை விட்டம் டயகோனல் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா இந்த மூளை விட்டத்தோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? √2 × a அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? பட் வந்து ஏ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? இல்லை, ஏரியா தான் அதாவது பக்கம் வந்து அவங்க கொடுக்கல, பரப்பளவு தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பக்கம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா வந்து பார்த்துக்கணும். ஸோ மூளை விட்டோம்னா √20 ஏன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா ஏரியா. நம்ம ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? அதாவது ஸ்கொயர், சதுரத்துக்கு ஏ ஸ்கொயரா. அப்போ ஏரியா நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போ 882 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கலாங்களா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது? √882 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னா இது வந்து நம்ம ஸ்கொயர் எடுக்க முடியுமா? எடுத்தா பார்த்தோம்னா பாயிண்ட் இல்லாமல் நார்மலாக வருமானு சொல்லிட்டு யோசிக்கணும். நார்மலாக நம்ம ஸ்கொயர் வந்து படிச்சுப்பீங்க ஒரு 10 வரைக்கும் பார்த்துக்கோங்க. அப்படின்னா கூட எதுலையுமே 2 ஆல முடியாது. இப்போ 1 ஸ்கொயர் பார்த்தோம்னா 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 49, அப்புறம் என்ன 64. ஸோ எதெல்லாம் பார்த்தாலுமே என்ன பார்த்தீங்கன்னா 1, 4, 9, 6, 5, மறுபடியும் 6, 9, 4, அடுத்து என்ன 81 அப்படி ஆரம்பிச்சோம். அடுத்து என்ன 10, 100. ஸோ இப்படி வந்து போகும். 2ன்றது எதுலையுமே வராது. ஸோ நார்மலாகவே வராது எதுலையுமே. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த மாதிரி வராது, அந்த மாதிரி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு எடுக்க முடியல அப்படின்னா விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்முலா இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ d இஸ் ஈக்குவல் டு என்ன? √2 × √882. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. போட்டோம்னா 2 2s are 4, 8 2s are 16, 16 17. இப்போ பார்த்தீங்கன்னா 4ல முடிஞ்சிருக்கா? அப்போ கண்டிப்பாக இதுக்கு வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸ்கொயர் வந்து எல்சிஎம் மெத்தட்ல எடுக்கலாம், டிவிஷன் மெத்தட்லயும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் டிவிஷன் மெத்தட்லயும் போடுறேன், இதுல எல்சிஎம்லயும் போடுறேன். இப்படி உங்களுக்கு எது வசதியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்படி போட்டோம்னா இப்போ வந்து 2 பிரிச்சோம் அப்படின்னா 17க்கு வந்து பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் என்னது? 4 4s are 16 வருமா? அப்போ 4 4s are 16 போட்டுக்கோங்க. மைனஸ் பண்ணோம்னா 1, மீதி இருக்கு அந்த 2 இது அப்படி கீழே இருக்கணும், 64. இப்போ என்ன பண்ணோம்? இந்த 4 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ அதான மெத்தட், அதுதான். 4 2s are 8, 8. இப்போ 8 கூட இங்கே என்ன போட்டு இன்னொன்று மல்டிப்ளை பண்ணோம்னா இது 164 வருதுன்னு பார்க்கணும். இப்போ 2 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 82 × 2 போட்டோம்னா என்ன வரும்? 4, 164. ஸோ வந்து வந்துடுச்சு. அப்போ 2 2 164 0. அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா 42. ஸோ இப்படியும் வந்து போடலாம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் கன்னியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படியும் போடலாம், இல்லை எல்சி மெத்தடில் போகலாம். இப்போ 1764 இருக்கு அப்படின்னா இப்போ வந்து இது என்ன எப்படி இது வந்து எப்படி பண்ணலாம்? ஸோ 2ஆல் நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ பெருசாகவே கூட எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம். 4ஆல் எடுத்துக்கலாங்களா? 4ஆல் எடுத்தா ஓகே, 4ஆல் எடுத்துக்கலாம். 4 4s are 16, ரிமைனிங் 1 4, 4 1. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 21 × 21 ஸ்கொயர் வருங்களா? 21 ஸ்கொயர் 441 தானே? 1 2 2 4 4. ஆமாம், அதுதான் அந்த ஸ்கொயர்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணலாம்? இது எப்படி எழுதலாம்? √4 ×
21 இன்ட்டு 21 அப்படின்னு எழுதலாமா? இப்போ ஸ்கொயர்லேருந்து எல்லாம் வெளில எடுங்க. 4 வந்து ஸ்கொயர்லேருந்து வெளில எடுத்து என்ன வரும்? 2. 2 21 இருக்கா? அப்போ வெளில 1 எடுக்கலாமா? 1. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 42. ஸோ இப்படியும் போடலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மெத்தட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களால் போட முடியும். இப்போ எடுத்துகிட்டே 441 ஏதாவது போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருமா? அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராது. அதுக்கு தான் வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ வந்து டக்குன்னு உங்களுக்கு வரும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இதுக்கு தான் வந்து சால்வ் பண்ணணும் சொல்கிறது. சும்மா வீடியோ பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இதை அச்சீவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வராது. ஓகேங்களா? ஸோ எய்தர் இந்த மெத்தட் இல்லைனா இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த சம் போகலாம். ஸோ அடுத்த சம் பாருங்க. வட்டத்தின் பரப்பு 154 சதுர சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் சுற்று வட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து கொடுத்துட்டாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வட்டத்தோட பரப்பு வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ அது பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பார்த்தோம்னா 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் அதோட சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ சுற்றளவு ஃபார்முலா பார்த்தோம்னா C = 2πr. ஓகே. இப்போ இதில் என்ன நம்மளுக்கு விஷயம் என்னன்னா ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த வேல்யூலேருந்து நம்மளால ஆர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ வட்டத்தோட பரப்பளவு இருக்கு இல்லையா? அதோட ஃபார்முலா என்ன தெரியணும் இல்லையா? A = என்னது? πr². கரெக்டுங்களா? ஸோ இது ரெண்டு தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஏரியா அதோட பரப்பு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 154. இப்போ 154 = π × r². அப்போ நம்மளுக்கு தேவை என்ன? ஆர் தானே. ஆரை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு பை இந்த பக்கம் கொண்டு வாங்க. 154 = 22/7 × r². அப்போ 154 இன்ட்டு 7/22 = r². இப்போ இது கேன்சல் பண்ணுங்க. நார்மலாகவே இந்த மாதிரி வந்துச்சுனாவே மேக்ஸிமம் 11ஆல் கேன்சல் பண்ணுற மாதிரி வருவாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே நம்ம ட்ரை பண்ணலாம். இது 11ஆல் கேன்சல் பண்ணால் 211. இது பார்த்தீங்கன்னா 111, ரிமைனிங் 4 14. கரெக்டுங்களா? இது ஆக்சுவலி 22ஆல் கூட அடிக்கிற மாதிரி வரும். சரி, ஓகே, நம்ம ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? 11 போகலாம். 1 7. ஸோ 7 7ன்னு வந்துச்சா? இது நீங்கள் உள்ள போய் மல்டிப்ளை பண்ணலாம் அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்படியே எடுத்து போடுங்க. அப்போ r² = 7 × 7 அப்படின்னு வந்துச்சா? அப்போ ஆறுக்கு ஸ்கொயருக்கு அந்த இதுக்கு எடுத்தோம்னா என்ன? ஒரு 6, ஒரு 7 வெளியே எடுத்தோம்னா 7 வந்தாச்சு. அப்போ நம்ம இப்போ ஆரம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஆர் தெரியாமனால தானே இதெல்லாம் இவ்வளோலாம் போட்டோம், சுற்றி வந்தோம். இப்போ நம்ம வந்து ஆரம் கண்டுபிடிச்சிட்டோமா? அதை கொண்டு போய் ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் அவ்வளோதான் வந்தாச்சு. அப்போ C = 2 × 22/7 × 7. 7 7 அடிச்சுக்கலாமா? அடிச்சிட்டோம்னா சுற்றளவு = 44 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் கிடைச்சாச்சு. ஓகேங்களா? ஈஸியாக இருக்குங்களா? நீங்கள் லைனாக அந்த சம்ஸ்லாம் போட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா பார்ப்போம். போட உங்களுக்கே வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த சம் பார்க்கலாம். ஒரு வட்டக்கோண பகுதியின் வில்லி நீளம் 15 சென்டிமீட்டர் மற்றும் அதோட ஆரம் பார்த்தோம்னா 10 சென்டிமீட்டர்னா அதோட சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரேடியஸும் அண்ட் லென்த் ஆஃப் ஆர்க் ஒரு வில்லோட இது வந்து கொடுத்துட்டாங்க. ஆர்க் ஆஃப் ஏ செக்டர் வந்து பார்த்தோம்னா 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிருங்க. எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு வியூ வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் r = 10 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க?
வில்லினோட நீளமா, நீளனா லென்த்தா, எல் ஈக்குவல் டு என்னது 15 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா என்ன? அதாவது ஒரு வில்லு இருக்கு இல்லையா, அந்த வில்லு வட்டக்கோண பகுதியோட வில்லு செக்டர்னுவாங்க இல்லையா, அதோட சுற்றுல ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணுமா? அப்ப பெரிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாமா? பெரிமீட்டர் பி இஸ் ஈக்குவல் டு என்ன, ஃபார்முலா என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா 2r + l. இதுதான் ஆக்சுவலி ஃபார்முலாவே. ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இதுல சுத்து வேலையெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே டைரக்டான விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன், வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்க சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு சுச்சுப்பி மேட்டரா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அப்ளை பண்ணலாமா? 2 × r என்ன கொடுத்துருக்காங்க? 10 10 + l என்ன கொடுத்துருக்காங்க? 15. அப்ப 20 + 15. அப்ப அதோட சுற்றளவு என்ன? 35 சென்டிமீட்டர். அவ்வளவுதான், கண்டுபிடிச்சிட்டோம். முடிஞ்சுங்களா? அவ்வளவுதான், இந்த சம்மே அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தோன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது என்ன செக்டார் தானே, வில்லு அவ்வளோவா கொஸ்டின் கேட்கறதுலாம் விட்டுருவாங்க. பட் ஈஸியாக கொஸ்டின் கேட்டு விட்டுருவாங்க. இது ஆக்சுவலி நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். சொல்ல போனால் இதை ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அப்படியே கண்ணிலே பார்த்து ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு தான் வந்து ஆன்சரு. பட் வந்து ஃபார்முலா வந்து என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த இது வந்து ஆன்சரே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபார்முலா வந்து நல்லா வந்து தரவு பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுங்க, சம்ஸ் வந்து போட ஆரம்பிங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, 200 மீட்டர் நீளமும் 150 மீட்டர் அகலமும் உள்ள தொட்டியின் உள்ளே 1.5 மீட்டர் நீளமும் 1.25 மீட்டர் அகலமும் உள்ள சதுர வடிவ குழாய் மூலமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் பர் மினிட், ஓகேங்களா, வேகத்துல மணி நேரத்துல தண்ணீர் விழுந்தால் தண்ணீர் 2 மீட்டர் உயரத்தை எத்தனை நிமிடங்களை வந்து ரப்ப முடியும் அப்படின்றாங்க. அதாவது பார்த்தோம்னா ஒரு வாட்டர் வந்து என்னாச்சுன்னா ஃப்ளோ ஆகுது, ஒரு டேங்க்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ இது வந்து டேங்க்னு எடுத்துக்கலாம். இதோட நீளம் பார்த்தோம்னா 200 மீட்டர். இதோட நீளம் ஓகேங்களா, இதோட நீளம் பார்த்தோம்னா 200 மீட்டர், அகலம் பார்த்தோம்னா 150. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆக்சுவலி பார்த்தோம்னா சதுர வடிவம் கிடையாது, ரெக்டாங்குலர் பைப் தான். ஸோ தமிழில் தப்பா கொடுங்க, சதுரம் தான், செவ்வகம் தானே வரும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பைப் தான். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பைப் வந்து போட்டிருக்காங்க, அதோட ஒரு பைப் வந்து இதாகுது. இப்போ அந்த பைப் வந்து இப்படி இருக்குன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளில் தான் இருக்குதான், பைப்பு ரெக்டாங்கிளில் வந்து இருக்குது இப்படி. ஓகேங்களா? இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர். இதோட அகலம் பார்த்தோம் அப்படின்னா 1.25 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் பர் ஹார், ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர் வேகத்துல பார்த்தோன்னா தண்ணி வந்து ஊத்துதுப்பா அப்படின்றாங்க. ஊத்துது. இப்ப இவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, இப்ப ஊத்த தண்ணி வந்து ரப்பிக்கிட்டே வருமா, அப்ப 2 மீட்டர் ஏதோ ஒரு இடத்துல வந்து 2 மீட்டர் இருக்குமா, அந்த 2 மீட்டர் இடத்துல வந்து இது ரப்ப ஆரம்பிக்கும்ல, அப்ப எத்தனை நிமிஷத்துல அந்த 2 மீட்டர் இதை வந்து அது ரப்புது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 150 இந்த அகலம் இருக்கிற ஒரு தொட்டிக்குள்ளார இந்த அகலம் இருக்க ஒரு பைப்பு மூலியமா தண்ணி வந்து 20 கிலோமீட்டர், ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர் மணி நேரத்துல தண்ணி வந்து ரப்பிட்டு இருக்கு. அப்ப இந்த தொட்டியில 2 மீட்டர் உயரத்துல எவ்வளவு நேரத்துல வந்து ரப்பிடும் அப்படின்றதான் கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா, வேகம் கொடுத்துருக்காங்களா, ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க 20 கிலோமீட்டர் பர் ஹார். இது நம்ம நார்மலா கிலோமீட்டர் பர் ஹார் கொடுத்தாலும் நம்ம என்னன்னு மாற்றணும், மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்லேயே மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, மீட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு.
அடுத்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ அதாவது இந்த டேங்க்ல இந்த 2 மீட்டர் உயரத்துக்கு எவ்வளோ தண்ணி வந்து ரம்பிருக்குன்னு தெரிஞ்சா எவ்வளோ மீட்டருக்கு அது எவ்வளோ நேரத்தில் ரம்பிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதோட அளவு தெரிஞ்சுன்னா அதோட மணியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணால் வால்யூம் கண்டுபிடிக்கணும். அந்த அளவுல எவ்வளோ வால்யூம் வந்து இதாயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வால்யூம், அடுத்து வந்து தண்ணி ரம்பனா வால்யூம் இருக்கு இல்லையா, அதோட அளவு இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும். தொட்டிது அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ டைம் பார்த்தோம்னா அந்த இது வழியே தண்ணி வந்து ரப்புது அப்படின்றத பார்க்கணும். இதோட இதையும் வால்யூமும் கண்டுபிடிக்கணும், இதோட வால்யூம் ரம்புறதையும் கண்டுபிடிக்கணும், அதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, இதை ஃபர்ஸ்ட் மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றிடலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 20 கிலோமீட்டர் பர் ஹாரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீட்டர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 20 × 1000 டிவைட் பை செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 3600. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். ரெண்டாவது கேன்சல் பண்ணோம்னா 10, இது பார்த்தீங்கன்னா 18, 9, 5, 50, 9 5 9 45, 5 0, 5 9 45, 5 0 இப்படி போயினே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 5 5 போகும். 5க்கு மேலே இருந்தாலே ஒன்று ரவுண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்படியே ரவுண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 5.56 வச்சுக்கலாமா? அப்போ இதை கன்வெர்ட் பண்ணிட்டோமா 5.56 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த தொட்டியில தண்ணி வந்து அந்த 2 மீட்டர்ல எவ்வளவு நேரம்னு சொல்லிருக்காங்க. அப்ப அது எவ்வளவு அளவுன்னு தெரிஞ்சுன்னா அது எவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, அவங்க வந்து எவ்வளோ அதோட அளவு கொடுத்துருக்காங்க, தொட்டியோட அளவு என்ன, அப்ப வால்யூம் ஈக்குவல் டு என்ன, ரெக்டாங்குலருக்கு வால்யூம் ஏரியா அப்படின்னாலே என்னது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுமா, L × B-யா, அப்ப 200 × 150ன்னு போடலாமா? போட்டோம்னா 3 1 2 3 4 வருமா? ஓகே, இது பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா 2 மீட்டருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான கொஸ்டின், 2 மீட்டருக்கு தானே கேட்டுக்காங்க. ஸோ மொத்தமாக தான் நம்ம இதை கண்டுபிடிச்சிப்போம். ஸோ 2 மீட்டருக்கு எவ்வளோ இருக்கும் அப்போ கண்டுபிடிக்கனா 2 மீட்டரால நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணோம்னா எவ்வளோ வரும், 60,000 மீட்டர் கியூப். இவ்வளோ அளவு என்ன ஆகுது ரப்பிற்கு. 2 மீட்டர்ல வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பைப்ல இருந்து எவ்வளவு வருது இல்லையா, அது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வால்யூம் வருது வரைக்கும் வருது, ஒரு செகண்ட்ல எவ்வளவு அளவு தண்ணி ஊத்துதுன்னு கண்டுபிடிக்கணுமா? ஓகே, அதை கண்டுபிடிக்கலாம். வச்சிருப்பேன். அடுத்து இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பைப்போட வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஈக்குவல் டு அவங்க அளவு கொடுத்துருக்காங்களா 1.5 × 1.25 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப இது பார்த்தோம்னா மொத்தமா அது எவ்வளவு வேகத்துல வரும்னு தெரியும். ஆனா பார்த்தோன்னா நாம அவங்க ஏற்கனவே வந்து ஒரு அளவு கொடுத்துருக்காங்க 20 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேகத்துக்கு தானே அது வருது. அப்ப அந்த வேகத்துக்கான வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணோம், இது கூட அதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணும். மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை மல்டிப்ளை பண்ணும். 5.56. ஓகேவா? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். 5 2 7 10 3 5 1 5 7 8 1 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆக்சுவலா டயட்டா ஆன்சர் சொல்லிடுறேன், டைம் ஆகுது இல்லையா, சால்வ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், அதுக்காக தான். ஓகேங்களா? அதான் ஆன்சர் எனக்கு தெரியும். ஸோ ஓகே, மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.35 மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ வால்யூம்னாவே கன அளவுனாவே மீட்டர் கியூப் வந்துடும். எவ்வளோ டைம் செகண்டுக்கு தான் கால்குலேட் பண்ணிக்கலையா, செகண்ட். இப்போ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிக்கு 2 நிமிஷத்துல இவ்வளோ அளவு, அதே மாதிரி பார்த்தோம்னா
5.56 மீட்டர் per செகண்ட்ல பார்த்தோம்னா இவ்வளோ வந்து 50 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டுமே வால்யூம் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைம் தான் நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ டைம் வேணும் அப்படின்னோம்னா இதுலேருந்து இதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைச்சிருமா? ஓகேங்களா? ஸோ இதோட வால்யூம்லேருந்து இதை டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? நம்மளுக்கு டைம் கிடைச்சிடும். அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கட்ட நம்ம இது இவ்வளோ இது கொண்டு ஓகேங்களா? சரி போடலாம். 20,000 டிவைட் பை 10.35. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணி பாருங்க, ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சால்வ் பண்ணி பார்த்துட்டேன். சால்வ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5797.10 செகண்ட் வரும். ஆன்சர் வந்து இவ்வளோதான். ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் இங்கே ஆன்சர் 96 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்டாக இருக்கிறத நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணோம்? நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம். அப்படி கன்வெர்ட் பண்ணால் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 57.97.10 டிவைடட் பை 60. ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா அப்ராக்சிமேட்டாக 66.62 மீட்டர்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர் நம்மளுக்கு. ஸோ கொஸ்டின்ல எங்கே இருக்குன்னு பாருங்க, 96 இங்கே இருக்கு. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் கொடுக்கல, 96.62 வரும். அது மேலே போயிட்டே இருக்கும். அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதில் பார்த்தோன்னா அவங்க அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு 96 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 96 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து குழப்பற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்துச்சுன்னா இப்படி போகணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாடல் வந்தால் இப்படி போகணுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் போகும். ஸோ இது ரொம்பவே ஈஸி தான், நீங்களே போடக்கூடியது தான். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு செவ்வகம், ஒரு ரெக்டாங்கிள், அதோட என்ன கொடுத்துருக்காங்க? லென்த்து 12 மீட்டர்னும் பிரெத்து 8 மீட்டர், நீளம் 12னும் அகலம் 8னும் கொடுத்துட்டாங்க. அதோட சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுற்றளவுனா என்னது? L இன்ட்டு பியா? அப்போ 12 இன்ட்டு 8. சரி, ஏதோ தப்பு பண்ணிட்டேன். சரி, ஒரு நிமிஷம். ஏரியா தான் L இன்ட்டு பி. சரி, ஏரியா தான் வந்து பார்த்தோம்னா L இன்ட்டு பி. பெரிமீட்டர் பார்த்தோம்னா 2 இன்ட்டு L + பி. சரிப்பா, ஓகேங்களா? ஓகே, அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு L என்ன? 12 + 8 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 ஆட் பண்ணால் 20. பெரிமீட்டர் ஈக்குவல் டு 40 மீட்டர். அவ்வளோ ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு 5 சம் பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயே கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டட் மாதிரி இருந்த சம் பார்த்தோம்னா அந்த இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு குழப்பற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு டைம் அந்த புக் கேளுங்க, கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஒரு 5 சம் இன்னைக்கு நம்ம முடிச்சிருப்போம் இல்லையா? இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கியமான ஒரு மாடல் தான். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.